தினத்தன்று டெல்லியை கலக்கிய தமிழக ஊர்தி குடவோலை முறை ஊர்தி. அதனை பறைசாற்றவே இந்த குடவோலை முறை நாடகம். I welcome grade 1 and grade 2 students. சுவிட்ச் ஆன் பண்ணி தானே கொடுத்தேன். ஹலோ ஃபர்ஸ்ட் யாரு? டே ஷாம், பைக்ல ஜாலியா ஊருக்கு போயிட்டியா? ஓட்டு போட போல? ஏதோ 3 நாள் லீவ் கண்டினியூவாக கிடச்சிருக்கு. இப்போ ஓட்டு போட்டால் மட்டும் என்ன நடக்க போதான்? நான் ஜாலியாக ட்ரிப் போகிறேன். அதுவும் சரிதான். எதுக்கு நம்ம ஓட்டு போட க்யூலெல்லாம் நின்றுக்கிட்டு வீட்டில் ஜாலியாக படம் பார்க்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி குளோபல் மாலில் நம்மலாம் மீட் பண்ணலாம். என்னடா 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஓட்டு போட போகலையா? வாங்கடா போகலாம். வாடா சயின்டிஸ்ட், நீ ஒருத்தன் தான் நம்ம செட்டிலே பழைய புராணம் பேசிட்டு திரியற. டே சயின்டிஸ்ட், 3 நாள் லீவ் கிடைச்சிருக்கா, அதை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு? இது ஒன்றும் நம்ம ஹாலிடே கிடையாது, நம்மளோட உரிமையும் கடமையும் கூட. நீ இப்படியே பேசிட்டு திரி. அந்த காலத்தில் மன்னராட்சி தான் நடந்துச்சு, தேர்தல்லாம் நடந்துச்சு, கடமை கிடமைன்னு வளரிட்டு இருக்க. ஆமாடா, தேர்தல் தான் நடந்துச்சு. 1900 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் இந்த சோழ மண்டலத்தில் குடவோலை முறை தேர்தல் நடந்துச்சுடா. அதுவும் இங்கே 1500 வருஷத்துக்கு பின்னாடி குடவோலை தேர்தல் நடந்துச்சு. போடா கப்சாப் பாட்டி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். நீ போய் உன் கடமையாயிட்டு வாடா போகலாம். நில்லுங்க 2 பேரும். என்ன சயின்டிஸ்ட், திரும்ப என்ன கதை சொல்ல போற? இந்த வாட்சை ஃபர்ஸ்ட் கையில் கட்டுங்க. டே சயின்டிஸ்ட், 1500 வருஷத்துக்கு பின்னாடி டைம் டிராவல் கூப்பிட்டுட்டு போறியா? ஆமா, திரும்ப கதையா? டே சயின்டிஸ்ட், நிஜமே 1500 வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டமாடா? 2 பேரும் ஃபர்ஸ்ட் கூலாக இருங்க, என் கூட வாங்க. அதாகப்பட்டு நமது சோழ மன்னர் பராந்தக சோழரின் உத்தரவுப்படி நமது பெரும்புலூர் கிராமத்துக்கு கிராம நிர்வாக தலைவராக தேர்தல் நடைபெறும். ஆமாம், இப்போ
பெரம்பலூர் கிராமம் எங்க இருக்கு? நம்மளோட பெரம்பலூர் தான், பெரம்பலூர் கிராமம். வணக்கம்ப்பா. பஞ்சாயத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் குடவோலை தேர்தல் விதிமுறை என்னன்னு சொல்லிவிடுறேன். ஒன்று என்னன்னா, குற்றம் செஞ்சிருக்க கூடாதுப்பா. ரெண்டாவது, கணக்கு சரியா சொத்து மதிப்பு காட்டியிருக்கணும். மூணாவது என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும்ப்பா. நாலாவது, கொஞ்சம் நிலம் போலும் அவங்க பேரில் இருக்கணும். கடைசி விதிமுறை என்னன்னா, ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க இதெல்லாம் நிற்க முடியாது. இது அவ்வளோதான்ப்பா குடவோலை தேர்தலுக்கான விதிமுறைப்பா. இவ்வளோ விதிமுறையா? இவ்வளோ விதிமுறைனா இப்போ இருந்தா முக்கால்வாசி பேர் தேர்தலில் நிற்கவே முடியாது. குற்றம் செஞ்சவங்களோட அத்தா, மாமா, அண்ணன், தம்பி எந்த ரிலேட்டிவ்ஸுமே நிற்க முடியாது. பெண்கள் கூட 1800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூக தேர்தலில் நின்றுருக்காங்களாம். பாட்டி, இந்த தள்ளாத வயசுலயும் நீங்க எதுக்கு போறீங்க கூட்டத்துக்கு? போடா முட்டா பையன், இந்த குடோரை மூலம் கலந்துக்கலனா நாளை பின்ன அவங்க கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. சரியா சொன்னீங்க பாட்டி. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு என்னன்னு இருந்தா நல்லவங்க தோத்துருவாங்க, கெட்டவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை தடுக்கணும்ல. இதுதான் நம்ம முக்கியமான கிளம்புறேன். நான் கிளம்புறேன். அம்மா, நீங்களா யாரு? உடலா பார்த்தா வேற அழுகு மாதிரி இருக்கு. பாட்டி, நாங்களா வணிகர்கள், கிரேக்கத்திலேருந்து வரோம். கிரேக்கமா? ஓஹோ, யவனவளிகளா? வாங்க வாங்க, எங்க கூத்துக்கிட்டு கலந்துக்கிட்டுங்க. பொன்னி, ஆதித்யன், விஜயன் 3 பேரையும் ஓலையில் எழுதி பானையில் போடுங்க. பொன்னி, ஆதித்யன், விஜயன். ஆணையில் போடு. யாராவது ஒரு சிறுவன் வந்து இந்த ஓலையை எடுங்க. சொல்ல மாட்டேன். கிராம நிர்வாக தலைவராக வெற்றி பெற்றவர் பொன்னி பொன்னி பொன்னி. பொன்னி 2 வருடத்துக்கு தலைவராக இருப்பார். பொன்னி 2 வருடத்துக்கு தலைவராக இருப்பார். அப்பாடா, நம்ம காலத்துக்கு வந்துட்டோம் போலயே. 2 பேரும் பார்த்தீங்களா குடவோலை முறை தேர்தல் எப்படி இருந்துச்சுன்னு? இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு.
நம்ம ஓட்டு போடலனா நம்ம கேள்வி கேட்க உரிமையும் இல்லை, தப்பானங்க வர நம்மளே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, வாங்க ஓட்டு போட போலாம். எங்க போடுறது? ஃப்ரண்ட்டுக்கு போ. சாய் போங்க. Each vote of a citizen in a democratic country is precious. It is the most powerful non-violence tool we have in a democratic society, and we must use it. Thank you. Thank you kids for your lovely performance. Parents எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல. இது ஒரு கிரேட் 1 கிரேட் 2 ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். நம்மளோட ரிப்பப்ளிக் டே, இந்த 2024 ரிப்பப்ளிக் டேல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி குடவோலை முறை கேம்பெயின் அனுப்புனாங்க. அதுக்கு முர்மு மேடம் ஷி வேவ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் அண்ட் காட் அப்ரிசியேஷன். அதை தான் கிட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டில் ட்ராமாவாக கொண்டு வந்திருக்காங்க. Wonderful performance by grade 1 grade 2 students, and it also says that வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆஸ் எ சிட்டிசனாக நம்ம எல்லாரும் நம்மளோட ஓட்டை கேஸ்ட் பண்ணோன்னு. தேங்க்யூ.